ஐயுஎம்எல் அமைச்சரவைக்குள்ளார வர்றது அது என்ன சார்? அந்த நிறைய விஷயங்களுக்கு காரணம் விசிகாவோட அந்த நிலைப்பாடு. தாவேக்காக்கு நல்லது, விஜய் சாருக்கு உழைக்கிறது பிடிக்காது. திஸ் கவர்மெண்ட் இஸ் சிட்டிங் ஆன் வென்டிலேட்டர். இது ஐசியூல தான் இருக்கு அரசாங்கம். அதிமுக அதிருப்தி அணிக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல, என்ன காரணம்? சொந்தமா வந்திருக்கணும், வரல. அவராச்சு நியாயமா தர்மமா கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. குறுக்கு வழியிலேயே போனீங்க, குறுக்கு வழியிலேயே போயிடுச்சு. இதுல ஆதரவு தான் அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும். எனத்த அதிமுக ஓட்டு நல்லதான் செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு அதிமுக தொண்டர்கள். வழக்கமா எல்லாரையும் தூக்குறது, செட்ரைட் பண்றது ஐயா எஸ்பி வேலுமணி டாப் டக்கரு. அவருக்கே ஒருத்தர் டாக் வச்சிட்டான். ஐயா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட்டு தான். விஜய் இபிஎஸ் விடவும் ஸ்டாலினை விடவும் மோசமான அரசியல்வாதின்ற பேரை எடுப்பார். திமுகவோ அதிமுகவோ வர இடைத்தேர்தலில் அந்த அளவுக்கு லூஸ் விடுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஒருவேளை அந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய சட்டை. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஐயுஎம்எல் உள்ள அமைச்சரவைக்குள்ளார வர்றது அது என்ன சார்? அந்த நிறைய விஷயங்களுக்கு காரணம் விசிகாவோட அந்த நிலைப்பாடு தான். விசிகா அதாவதுங்க, யாருன்னா ஒருத்தர் இப்போ விஜய் அவர்கள் ஐயுஎம்எல் கிட்ட காங்கிரஸ் அங்கே நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயுஎம்எலோட கேரளாவில் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. தாவேக்காக்கு நல்லது, ஏன்னா திஸ் கவர்மெண்ட் இஸ் சிட்டிங் ஆன் வென்டிலேட்டர். இது ஐசியூவில் தான் இருக்குது அரசாங்கம். ஏன்னா அவங்கக்கிட்ட சொந்தமாக இருக்கிறது இன்றைக்கி தேதியில் 107, 108 கூட கிடையாது. ஏன்னா திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணணும். இப்போது வர இடைத்தேர்தலில் அந்தளவுக்கு லூஸ் விடுவாங்கன்னு எனக்கு தோணலை. திமுகவோ அதிமுகவோ இந்த வர இடைத்தேர்தலில் பழைய மாதிரி லூஸ் விடுவாங்கன்னு தெரியல. தே வில் ஹேவ் சம் காமன் ப்ரோக்ராம் டு பி ஒர்க் ஆன். அதான் வச்சு பார்க்கும்போது 108ன்னு வச்சுக்கோங்களேன். சரி, திருப்பி ஜெயிச்சிடுறாங்க தாவேக்கா. எப்போயுமே பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி ஜெயிக்கும், அது ஒரு இருக்கு யதார்த்தம். 108 ஜெயிச்சிட்டா கூட திருப்பி 108 தான். ஒருவேளை அந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய செட்பேக் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா பை எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் தோக்குறது அப்படின்றது மேபி செட்பேக். இப்போ அவங்க என்ன அஸ்திரம் போட போகிறாங்க? இன்னொன்று, விஜய் சாருக்கு உழைக்கிறது பிடிக்காது. திருச்சிக்காரங்க உண்மையிலே வராத ஆளுக்கு ஓட்டு போட்டிங்களப்பா, சூப்பர்ப்பா நீங்கள். ஆனால் திருச்சி கிழக்கு பிரச்சாரமே பண்ணலை, டி ஃப்ளைங் கிஸ் தான் கொடுத்தாரு சார் முதல்வர். அப்படியே ஓட்டை அள்ளி போட்டிங்க. நல்ல மாண்பான ஒரு மண், ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி இந்த வாட்டியும் திருப்பி பை எலெக்ஷனில் மறுபடியும் விஜய் நான் வீட்டிலேருந்தே இல்லை தலைமை கழகத்தில் விசில் அத்தன்பார் அப்படியே போடுங்க, சிறப்பாக இருக்கும் அரசியல். அதாவது இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஸ்டில் த கவர்மெண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர், இட் ஹேஸ் டு செட் திங்ஸ் ரைட். பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் ஒரு 5 வருஷம் இருக்கணும், அந்த ஆட்சி நீடிக்கணுன்றத மாதிரி தான் நான் பார்க்குறேன். காரணம்னா நிறைய படிப்பினை, நிறைய பாடங்கள் எதிர்கட்சிகள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. குடும்ப அரசியல், குடும்பமாக அரசியல் பண்ணுறது, ஊழல்வாதிகளுக்கு முக்கியத்துவம். இப்போ தங்கமணி, சிவி சண்முகம்லாம் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறாங்க இல்லையா, பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை. அதேமாதிரி லீமா ரோஸை எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிட்டார்ல. படிப்புன்னு என்ன, பாடம் என்ன, எதுக்கு லீமா ரோஸ் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து? அதனால் வேணம் தானே உழைச்சி சொல்லுவோமே. மாற்றினவர்கள் குடும்பம் இன்றைக்கி தமிழக அரசியலில் கால் ஊன்றி விட்டது. அனுபவிச்சது யார்? இதுக்கு இது போட்டது யார்? விதை போட்டது யார்? ஃபஸ்ட்டு விதையை திமுக போடுது. ஆதவர்ஜுன் அப்படி தான் வராரு. இப்போ 300ன்னு ஒரு படம் இருக்கும், பருத்தி வீரன்னு தமிழில். அதில் தொழில் என்னன்னு கேட்பாப்பில். நான் பெயிண்ட் அடிக்கிறேன், நான் ப்ளம்பரு, நான் முடி வெட்டுறேன். இந்த சைடு திருப்பி உன் தொழில் என்னன்னா சிப்பாயின்வான். தெரிதா என் கூட இருக்கிறது யாருன்னு? ஏதேதோ தொழில் பண்ணுறவங்களெல்லாம் கூட்டின்னு அரசியலில் சேர்த்ததுனால தானே இன்றைக்கி இந்த பிரச்சனை. ஒழுங்காக கட்சிக்காரனை வச்சுருந்தா அவன் சிப்பாய் மாதிரி கூட நின்றுருப்பாப்லையா? ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? இன்னும் 2000 3000 நீங்கள் குத்த காசை மக்களை துச்சமாக மதித்து உங்களுக்கு பட்டநாமம் போட்டு ஓட்டை மாற்றி போட்டாங்க. இன்னுமாவா பணமாக நம்புறீங்க? இன்னுமா பணக்காரனாக இருக்கிறவங்களாம் ஜெயிப்பாங்க நம்புறீங்க? காசு கீசு எதனா இருந்தால் புள்ள குட்டிங்களெல்லாம் போய் படிக்க வைக்கணும். இனிமேல்ட்டு இந்த 2000 ரூபா கொடுக்குறது, ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறது, அதெல்லாம் அதுமாரி மறந்துடணும். இனிமேல்ட்டு நல்ல அரசியல் பண்ணணுன்னா இனிமேல்ட்டு என்னோட ஆசை, மக்களுக்கு இனிமேல் கண்ணில் காசே கொடுக்காதீங்க.
இங்கே 3000 வாங்குறது, இங்கே 2000 வாங்குறேன், எங்கள் வீட்டில் 5 ஓட்டு 25,000 எடுத்து போய் விசிலுக்கு போகுது. உனக்கும் நாமம் வர தேர்தலில் மக்களுக்கும் இனிமேல் நிறைய கொடுப்பாங்க. இனிமேல்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ, அதாவது காசை வாங்கிக்கின்னு மாற்றி குத்துன உங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா அவங்க எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க. இனிமேல்ட்டு வர தேர்தலெல்லாம் வந்து ஜனநாயகம் ஜெயிக்கும். அதை நினைக்கும் போது ஒரு பத்திரிகையாளராக எனக்கு ஒரு சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, இவர் கல்வியாளர், இவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிப்பார், எல்லாத்தையும் உடச்சி விட்டாரா விஜய். சந்தோஷம். அதனால் வந்து விஜய் உடைக்கல, மக்கள் உடச்சி விட்டாங்க. ஏன்னா விஜய் அந்த காசை வாங்கலை. விஜய் எப்பவுமே விஜய் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிக்கனம் தான். எதுவுமே ரொம்ப பெருசாக செலவு பண்ண மாட்டாராம். அது வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் நம்ம சிக்கனத்தோடவே நிறுத்தணும். அவர் சிக்கனமாகவே இருக்கட்டும். அதனால் ரைட்டு, இந்த சிக்கனமான அரசியல் தொடரணுன்றது என்னோட ஆசை. அதிமுக அதிருப்தி அணிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, என்ன காரணம்? என்ன காரணம்னா சொந்தமாக வந்திருக்கணும், வரல. அவராச்சு நியாயமாக தர்மமாக கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. குறுக்கு வழியிலே போனீங்க, குறுக்கு வழியிலே போயிடுச்சு, பாதியிலே போயிடுச்சு, அவ்வளோதான். இட் டுக் அ வைஸ் டெசிஷன். விஜய் உங்களை விட புத்திசாலி என்று நிரூபித்து விட்டார், அவ்வளோதான். விஜய் வந்து அதாவது வழக்கமாக எல்லாரையும் தூக்குறது, செட்ரைட் பண்ணுறது, ஐயா எஸ்பி வேலுமணி டாப் டக்கரு. அவருக்கே ஒருத்தன் டேக் வச்சிட்டான். யார்? ஐயா ஆதவு. நீங்கள் வாங்க பேசிக்கலாம் தளபதி. அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அது உங்களுக்கு தெரியலையே, பேச்சை கேட்காம போனீங்க. இன்றைக்கி தான் 33. இதுக்கப்புறமாலாம் வந்து நீங்கள் சப்போர்ட்டு கொடுத்து அந்த நிலை வரணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்கு விசிகே ஐயூஎம்எல்லாம் அந்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்க போகிறதில்ல. 6 மாதத்துக்கு போவோம். 6 மாதத்துக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்கள் கோபத்தெல்லாம் விஜய் மீது காட்ட முடியாது. இதில் இப்போ என்னன்னா, இதில் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே பாவம். புரியுதுங்களா? அதாவது எதில் பாவம்னா, அவருக்கும் ஆசை இருந்திருக்கும், அவருக்கும் போச்சு, ஓகேங்களா? ஆனால் அவரு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த தம்பி கதை கேட்டுட்டு நட்டாத்தில் விட்டுருவாங்க. அதனால் விஜய் நம்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்து அவருக்கு கௌரவமாச்சு கடைசியாக நிற்கட்டும் அதிமுக ஒரு முடிவு. இவங்க போய் பராண்டி இல்லை செய்கிறேன்றாப்ல, 10 அமைச்சர் தரேன்றாப்ல, 8 இது பேர் வாரியம் தரேன்றாங்க, 18 பேர் நல்லா இருக்கலாம் அப்படி இப்படிலாம் இவங்களுக்குள்ளேயே பேச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, 10 வாரியமாகி 8 அமைச்சராகி, அப்புறம் 6 வாரியமாகி 6 அமைச்சராகி, அப்புறம் கட்சியில் 4 ஆகி, அப்புறம் 3 ஆகி. சரி, அதில் 3 எதுனா வந்து சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் இல்லை. அதனால் எதுவுமே நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும். நமக்கு எந்த தகுதி, நம்ம 47 எம்எல்ஏக்கு நம்ம என்ன பண்ணோம்? மக்கள் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க, எதிரில் இருந்து மக்கள் பணி செய்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்த நீங்கள் ஆடிடணும். அப்படி விஜய்க்கு தான் தேவை. விஜய் வந்து கட்சி தலைமைக்கிட்ட கேட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கண்ணா, அவருக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? எதுக்கு போனீங்களா? இப்போ நட்டாத்தில் நிற்க போகிறீங்களா? இப்போ ஓட்டு போட்டது, இப்போ இதில் என்னென்னா, ஓட்டு போட்டது எதுக்கு? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது. விஜய் அதுக்கு திருப்பி எதனா நன்றி கடன் செஞ்சாரா? செய்யலை. இப்போ மாற்றி ஓட்டு போடுறதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு போகலாமா? உங்களை இப்போ எடப்பாடி பழனிசாமி நினச்சா எதனா பண்ணலாம், ஆனால் விஜய் எதுவும் பண்ணல. அப்போது அதான் சொல்கிறது, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. இப்போ இது சிக்கல் தான். இப்போ பிஜேபி கிட்ட போயிட்டு, ஜி பாருங்கள் எல்லோரும் ஃபைலையும் எடுத்துன்னு போயிட்டு, இபிஎஸ் நானும் ஹிந்தி கற்றுக்கிறேன், நீ சொல்கிறீங்களா கர்ச்சிப்பு போட்டு போகிறேன், நான் கர்ச்சிப்பே இல்லாமல் போகிறேன், போ ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு இது பாருங்க குட்கா கேஸு, இவர் இந்த காரு அடிக்கடி வந்து பேசுவார்ல டெல்லியில், இவருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், கோயம்புத்தூர் இவருமா, இவரு தான். அப்புறம் இவர் இந்த சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் முன்னாடியே ஞாபகம் இருக்குங்களா, சசிகலா மேடல், இவர். இவங்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறாங்களா? துஷ்மனை காங்கிரஸ் ஃப்ரெண்டு அது இடிக்கு ஃபோன் பண்ணும், முடிஞ்சுதா? சரி, இப்போ அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு மூலிமா வருது அழுத்தம். விஜய் சார் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணணும்? ஒரு முதல்வராக கையெழுத்து போட்டு ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அரசு ஒதுங்கிச்சுன்னா, அமலாக்கத்துறை ப்ளீஸ் கம், எங்களோட விருப்பமான பொருள் இல்லைங்க, தயவுசெய்து வந்துடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஓகே போடும்போது நாளைக்கு இந்த ஓட்டு போட்டாங்கல்ல அதிமுக அமைச்சர் ஊழல்வாதிகள், ஒரு சிலர் ஊழல் குற்றச்சாட்டுக்காலானவங்க, அவங்க லிஸ்ட்டும் வரும் அடுத்து. அதுக்கும் அப்போ அனுமதி கொடுக்கணும். கொடுக்கலன்னா விஜய் மாட்டிக்குவார். விஜய் வந்து ஓரவஞ்சனை. விஜய் வந்து இபிஎஸ்ஸை விடவும் ஸ்டாலினை விடவும் மோசமான அரசியல்வாதின்ற பேரை எடுப்பார். இது நடக்கும்போது அதனால தான் இது
இதெல்லாம் அவங்க அரசியல்ன்றது வெளியிலேருந்து பார்த்தது வேறு, உள்ளே வந்து கிரவுண்டில் ஆடும்போது தான் தெரியும். இன்னும் ஒரு 4-5 இயர்ஸில் யூ வில் பி அ ரெகுலர் பொலிட்டீஷியன். சரி, இதெல்லாம் எவ்வளோ முரண் பாருங்க. அப்போது அந்த நேர்மை தாங்க ஒரு அரசியல்வாதிக்கு அழகு, நேர்மையும் தைரியமுங்க. இது ரெண்டுத்து விட ரொம்ப முக்கியமானது உழைப்புங்க. இது 3 தான் ஒரு அரசியல்வாதிக்கு வேலை. உழைப்புன்னு வரும்போது விஜய் சாருக்கு அது இல்லைங்க. நீங்கள் என்ன அவர் ஜெயிச்சிட்டாரு முதல்ல, அதெல்லாம் ரைட்டு. ஒரு தெருவா போய் ஓட்டு, தெருவா இல்லை, ஊராக 234 சட்டமன்ற தொகுதியில் கால் படாமல் ஜெயிச்ச ஒரு கட்சி எதிரானா தவேகா. வேட்பாளர் தெரியாது, கொள்கை கிடையாது, கூட்டணி கிடையாது, மக்களை சந்திக்க மாட்டேன், வெறும் விசில் அடித்து குழந்தைகளை வச்சு பேசி டிக்டாக்கு அது மாதிரி விஷயங்கள், ரீல்ஸு. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சினிமா மோகம் ஒரு சைடு, அப்புறம் செல்ஃபோனில் அந்த அது பாதி நேரம் பூரா தப்பானது பொய்யா பரப்பி ஜெயிச்சிட்டிங்க, வெற்றி பெற்றுட்டீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய சிக்கல்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காமெடியெல்லாம் நிறைய இருக்குது, பார்க்கணும். நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு சார் வந்து விஜய் என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்குருவாங்க, ஒரு சார் வந்து விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அந்த 2வது இருக்கிறாங்களே, விஜய் நல்ல ஆட்சி கொடுப்பேன், அந்த குரூப்பை தான் விஜய் அவர்கள் டார்கெட். அதுதான் தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும். இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ அவர் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாரா, இல்லை பாப்புலிஸ்ட் ஸ்கீம், அதாவது நான் 2500 ரூபா தரேன், 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ ஏமாற்றியாச்சு மக்களை. அது ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது வந்து பொதுவாக பேசுனீங்க, மாதம் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. அப்போ இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கல, அதில் வந்து கண்டிஷன் சப்ளை, அதாவது தகுதி. அப்போ எனக்கு விஜய் சார் கொடுக்குற கரண்ட் வேணும்னா எனக்கு தகுதி இருக்கணும். என்ன தகுதினா 500 யூனிட்டுக்குள்ளே கரண்ட்டை செலவு பண்ணுற தகுதி இருக்கணும் எனக்கு. அப்போ அந்த தகுதி இருந்தால் தான் தகுதியான அந்த 200 யூனிட் கிடைக்கும். ஒன்று, அந்த 200 யூனிட்டில் 100 யூனிட்டு ஜெயலலிதா கொடுத்தது, அப்போ நீங்கள் கொடுத்தது 100 யூனிட்டு தான், ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கல். அதுக்கப்புறமா வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஃபுல்லாக நடைமுறைக்கு வரல. பஸ்ஸு எல்லாருக்கும் ஃப்ரீயாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது எப்போ வருதுன்னு பார்க்கணும். 2500 ரூபா, அப்புறம் தாய்மாமன் சீரு, அப்புறம் பெண்களுக்கு வந்து உதவித்தொகை, அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு 4000 ரூபா, அதுக்கப்புறமா வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 15,000 ரூபா வந்து படிப்பு வந்து நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு. எல்லாமே சிறப்பான திட்டம், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதிமுக பெரிய அளவில் பிளவாச்சு, உடஞ்சது. இவங்கெல்லாம் தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்க, மந்திரி பதவியெல்லாம் கிடைக்கும்னு நினச்சாங்க, இன்றைக்கி கிடைக்கல. CV சண்முகம், வேலுமணி, லீமா ரோஸ் இவங்க தரப்பு இதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, என்ன நடக்கும்? லீமா ரோஸ்க்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு இருக்கிறத என்றதுக்கே ஆள் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வந்து டேக்ஸ் கட்டி ஒயிட்டில் உட்காந்து இருக்கிறாங்க, டன்னுனா பணத்துக்கு மேலே. கார்பரேட், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அவங்க என்றைக்கும் சிரிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு இப்போ போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க, அடுத்த அம்மா எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி. அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள நம்பி போனாங்கல்ல, அவங்களுக்கு தான் சிக்கல். இனிமேல்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி கூட ஏதோ கூட்டம்லாம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள்லாம் போயிட்டு சிவிஎஸ் வீட்டுக்கு போன மாதிரி சொல்கிறாங்க. அதுங்க விஷயம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும், நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பதவி இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு சிலதெல்லாம் வரணும், அமையணும். நம்ம தேடி போகிறது கிடையாது, மக்களாக பார்த்து கொடுக்குறது. மக்களாக கொடுக்காததை இல்லை விஜய் அவர்கள் கொடுக்காதது எதுக்கு ஆசைப்படுறீங்க? அதாவது விஜய் நல்லா நல்லா சூப்பராக மிளகா அரைச்சி விட்டு அனுப்பிச்சிருக்கிறார். விஜய் நினச்சா செஞ்சுருக்கலாங்க. இப்போது விஜய் வந்து இன்றைக்கி அமைச்சரவையில் பதவி தரணும்னு நினச்சா திறந்துருக்கலாம், புரியுதுங்களா? சட்ட சிக்கல் வரும், 4 பேர் பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, பேசின்னு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி சரி செய்யணும்? அரசியல்வாதியாக நான் அரசியல்வாதியாக மாறிட்டேன், அரசியல் ரீதியாக அது எப்படி சரி செய்யணும்னு தெரியும். பிரிஞ்சு வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, உண்மை. இன்றைக்கி தகுதி நீக்க தடை சட்டம் பாயின்றாங்க, அது பார்த்துக்கிட்டோம். அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஏதோ ஒரு அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தா, ஏதோ இந்த ஏழை பாழை 3 வேலை அதில் வந்து கஞ்சி குடித்து ஏதோ ஒரு பொழப்பு பண்ணி தங்களை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிஷனு, அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த உயிரி எண்ணத்தோடு தான் அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. அவங்க ஆசையில் மண்ணள்ளி போட்டிங்க. மண்ணள்ளி போட்டாலும் பரவாயில்ல, மண்ணள்ளி போட்டதும் இல்லாமல் சரி ஃப்யூச்சர் லெவலாக இருக்கும்போது அதுக்கும் இப்போது ஒருவேளை ஒரு 28 அமைச்சர் இல்லை 25 அமைச்சர், ஒரு சில அமைச்சருக்கு 2 இலாக்கா 3 இலாக்கானா கூட எங்கேயோ ஒரு மூலையில் வந்து ஒரு 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 இது இருக்கும் எண்ணம். அந்த 7 மிச்சம் வச்சுருக்காங்களே இந்த 35ல், இல்லை அந்த ஒரு 8 மிச்சம் அது நமக்கு தானோ, இல்லை அந்த ஒரு 5 30 அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மிச்சம் 5 நமக்கு தானோ, நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்க? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 33 ரைட்டா, ஐயோஎம்எல் விசிகா வந்தால் 35, அதோட கதை ஓவர். விஜய் அவர்கள் சிமெண்ட்டு போட்டு ஸ்லாப்பு போட்டு பூசி நல்ல கொத்தனார் இருப்பாங்க, பூசி மூட்டார். ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம், அதாவது குதிரை பேர அரசியல் நடந்தது உண்மை, இவங்கெல்லாம் போய் ஓட்டு போட்டது உண்மை.
ஆனால் அதற்கு ரிசல்ட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட்டு டெட்டு. இதுதான். இது திருப்பி சக்ஸஸ் ஆனாலும் இது விமர்சனம் தான் ஆகும். இதை விட அதிகமாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, அதை பிரச்சனை வராமல் கடந்து எடுத்துகிட்டு போகணும் அரசியல். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறோம் இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்குது. இப்போ அதில் வந்து காலைல ஒரு அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் டெல்லியில். இது எப்படி சார் இது செட் ஆகுமா, இது வந்து கொள்கை ரீதியாக இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது 100 ஸ்கூல் கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ ஆயிரக்கணக்கில் ஸ்கூல் இருக்குது. பிஜேபிக்கு வந்து இவங்க போய் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்துட்டுலாம் இது பண்ணாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவன் ஹாப்பி ஆயிடுவான். அவங்களுக்கு பிஜேபிக்கு அரசியல் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. சரி, ராகுல் காந்திக்கும் வாழ்த்து சொல்கிறான், பிஎம் ஸ்ரீயும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வசிக்ஷா அபியானில் 2000 கோடி வருமா பணம். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கும் பணம் வருமா. இந்த பணத்தை வாங்கி மிச்சங்கிற 40,000 ஸ்கூல் இருக்குல்லையா நம்மக்கிட்ட, அந்த ஸ்கூலுக்கு செலவு பண்ணிக்கலாம் பள்ளிக்கல்வித்துறை. யாரும் வந்து உடனே பிடிச்சிங்கன்னா உங்கள் கொள்கை அப்படி ஆயிடுச்சுன்னா, தாவேக்காக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் கொள்கைவாதிகளா? விஜய்க்கே தெரியாது, அவரே என்றைக்குமே நிலையெல்லாம் பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதே திமுக பண்ணால் விமர்சனம் ஆகிடும், அண்ணா திமுக பண்ணால் அடிமைன்றுவாங்க, தாவேக்கா பண்ணால் வாட் ப்ரோ, சில் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, ஓகே ப்ரோ, ப்ரோ இவ்வளோ ஸ்கூலில் தமிழ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, கொஞ்சம் ஸ்கூலில் ஹிந்தி பேசுகிறாங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, ராகுல் காந்திக்கும் ஹிந்தி பிடிக்கும் ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவாங்க ப்ரோ. புரிஞ்சிடுச்சா? 2000 கோடி இதில் தனியாக ஃபண்டு, ரூட்டு கிளியரா, பணம் இல்லை, வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு வரும்போது வரட்டும், கஜானா காலி. அதாவது கஜானான்றது உடனேலாம் அப்படியே காலி ஆகிடாது, வந்துனே இருக்கும், போயினே இருக்கும் பணம். இந்த ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இவர் நிறைய ஊரில் இல்லாததான் சொல்லிடுறாரு, திமுகவும் அதிமுகவும் சொல்லாததான் சேர்த்து சொல்லிடுறாரு. அவங்களாச்சும் 3 சிலிண்டர் நிப்பாத்தினார் எடப்பாடி பழனிசாமி, இவர் 6 சிலிண்டரு தங்கம் பிரதமர். அப்போ தங்கம் வாங்காதீங்கப்பா, நிலைமை சர்வதேச தலைவர்கள் உலக நாட்டில் இருக்கிறவர்களே வந்து சிலிண்டரு தங்கம்னா யோசிக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் தெரியும், நம்ம ஆளுக்கு சப்ஜெக்டு தெரியாது. நம்மனா வரவா போகிறோம் கொடு, நம்மனா வரவா போகிறோம் கொடு, நல்ல வேலை மாதம் ஒரு சிலிண்டர்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டிங்களா? அதனால் இந்த பிஎம் ஸ்ரீ கிஎம் ஸ்ரீ அதெல்லாம் கையெழுதி இது கேட்டாங்கன்னா போட்டு குத்துருங்க. நம்ம தான் ஜனகணமன முதல்ல பாடுறோமே, தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடணும், அப்புறம் என்ன போட்டால் ஒரு 2000 கோடி ரூபா பணம் வரும், வாங்கிக்கின்னு மக்களுக்கு செய்யுங்க. நான் வந்து எதையும் அதாவதுங்க, நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைலாம் வந்து மக்களை சொல்லி ஏமாத்துற வேலைன்றதான் நான் சொல்லியிருப்பேன். சரி, சனாதன கொள்கை என்ன பண்ணும், டெண்டர் விடுமா விடாதா? ரைட், டெண்டர் விடுமா? ரைட். திராவிட சித்தாந்தம்லாம் பேசும், டெண்டர் விடுமா விடாதா? விடும். தேசிய சித்தாந்தம் காங்கிரஸ் டெண்டர் விடுமா விடாதா? டெண்டர் விடும். தாவேக்கா இப்போ அதில் குறிப்பாக பின்குறிப்பு ஐயா ஆதவ் மார்டின் அந்த குரூப்பு வகைராக்கள் டெண்டர் விடுவாங்களா விடமாட்டாங்க. பாட்டில் இப்போ 20 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்க, 10 ரூபா பாலாஜின்னு போய் 20 ரூபான்னு பேர் வந்துச்சு. இப்போ டாஸ்க் இது டெண்டர் வேலையா இல்லையா? சரி, நீங்கள் ஆசைப்பட்டு வீட்டுக்கு போய் மாலை போட்டிங்க, சால்வை போட்டிங்களே, ஐயா சிவி சண்முகம், சரி வேலுமணி அவர்கள்லாம் என்ன அறப்போர் இயக்கத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணவங்க, இல்லை தண்டி யாத்திரை மாதிரி எதனா போனவங்களா? அவங்களாம் டெண்டர்னால தானே இந்த பேர் வச்சு விஜயபாஸ்கர். அப்போது எல்லாரும் டெண்டர் விட்றீங்க, ரைட்டா? அப்புறம் என்னையா கொள்கை வேண்டியிருக்கு, மொத்தமாக இப்படி சேர்த்துக்கோங்க, டெண்டர் கொள்கை, அவ்வளோதான். அப்போ புஷ்பா படத்தில் சோப்பா எத்தனை போய் போடுவார்ல, சோப்பா மாடல் ஆச்சு, இல்லை லாட்ரி மாடல் ஆச்சு, மாடல் தானே மாறுது, டெண்டர் அப்படியே தானே இருக்குது. இப்போ அதாவது எனக்கு என்னன்னா அந்த ஆசை விட மாட்டேங்குது பாருங்கள். இந்த கார்பரேட்டுக்கு இவ்வளோ கோடி பணம் இருக்குது, டேக்ஸே 1000 6000 கோடி 7000 கோடி கட்டுறதா சொல்கிறாங்க. அது பத்தாமல் எம்எல்ஏவாகணும், அமைச்சராகணும், முதலமைச்சர் அலுவலகத்தை கட்டுப்படுத்தணும், முதலமைச்சர் கூட பழக்கம் பண்ணணும், பிரதமர் இருக்கிற கட்சிக்கே பாண்டு கொடுக்கணும், எதிர்கட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு சீட்டு வாங்கணும், ஆளுங்கட்சியாக இருந்தால் அதில் பணத்தை போட்டு வைக்கணும். யார் சாமி நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவு வேணும்? அம்பானி அதானின்னு பேசிட்டு இவங்களை பேசாமலே விட்டுக்கிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆக்டோபஸ் மாதிரி கை காலை விட்டு வச்சுக்கிறாங்க. இது என்ன இது நல்லதா? இது நல்லா மேபி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது பார்ப்போம். இதில் ஆதவர்ச்சி தான் அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், ஏன்னா அதிமுக ஓட்டு நல்லது தான் செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்வாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் சும்மா இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் மாறுறது கிடையாது.
அவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா மனசோர்வில் அழுவாங்க, இல்லை தண்ணி அடிச்சுட்டு சோகத்தில் இருப்பாங்க, புரியுதுங்களா? இல்லை எப்படி அந்த நிலைப்பாடை சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே குமுறிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதிமுக திமுக தொண்டர்களும் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, தோற்றது பிரச்சனை இல்லை, தாவேகா கிட்ட தோத்துட்டோமே, திமுக கிட்ட தோற்றுருக்கலாமேன்றது அதிமுக நிலைப்பாடு. திமுக காரங்களோட நிலைப்பாடு, சரி ஸ்டாலின் தான் தோற்று போயிருந்தோம், எடப்பாடி முதலமைச்சர் ஆகிருக்கலாமே, அதிமுக கிட்ட தோற்றுருக்கலாமே, நம்ம போய் தாவேகா கிட்ட தோத்துட்டோமே, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, யாருன்னே தெரியாது, ஓட்டு கேட்கல, உழைக்கல, அந்த கட்சிக்கிட்ட போய் தோற்று போயிட்டோமே. இதுதான் தொண்டர்களோட மனநிலை, புரியுதுங்களா? மற்றபடி ஆதவர்ஜனை வந்து அதிமுக என்னைக்கு வந்து உங்களோட லீமா ரோஸை போய் அங்கே லால்குடியில் நின்று ஜெயிச்சிட்டாங்களோ அன்றைக்கே அதிமுக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள்லாம் வெளியில் இருந்தால் போதும், அரசியல் நல்லாயிருக்கும். சரி, நான் என்ன சொல்லுன்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போது நானே வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோட நலன் விரும்பிகள் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து வழக்கறிஞராக வேலையை ஃபுல் டைம் பண்ண மாட்டேன்ற, பாதி நேரம் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு என்னோடய நண்பர்கள், ஆடிட்டரு, என்னோடய வழக்கறிஞர் நண்பர்கள் என்னை திட்டுவாங்க. நீ வந்து இந்த தொழிலை விட்டுட்டு நீ முழு நேரம் வழக்கறிஞராக நீ ப்ராக்டிஸ் பண்ணு, இதை விட உனக்கு அதில் வந்து வருமானம் கூட, ரெஸ்ட் நிறைய கிடைக்கும், இது எப்போ பார்த்தாலும் இது என்ன அது என்ன பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங் இதிலேயே நேரத்தை செலவு பண்ணிட்டு, இதை விட அது உனக்கு வருவாய்க்கும் சரி உன்னோட நேரத்துக்கும் எல்லாத்துக்குமே. நான் நிறைய நேரத்தை சொல்லுவேன், தொண்டை கட்டுது, இரும்பல் இருக்குது, ஏன்னா 2-3 காட்சி, ஏன் 40 நிமிஷம் தொண்டெல்லாம் வற்றி போயிடும். நான் என்ன மிஷினா? எவ்வளோ படிக்கணும், 8 பேப்பர் படிக்கணும், செய்தியை பார்க்கணும், சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு மக்கள்கிட்ட ஒரு தரவுகளை நியாயப்படி தர்மப்படி தப்பு இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், அவதூறு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு முயற்சி, இதுக்கு நிறைய பயிற்சி நான் எடுத்தால் தான் இதை நான் பண்ண முடியும். விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பெரியவர்கள், அவங்க கோவப்பட்டாங்கன்னா என் கதை அதோகதி. ஜனநாயகத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு சாமானியனுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பில் தான் நம்ம பொழப்பு ஓடுது, ரைட்டா? அப்போது இதுன்னு போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வழக்கறிஞராக வந்துடும். என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே வேணாம், உனக்கு இருக்கிற ஒரு சிந்தனைக்கும் உனக்கு இருக்கிற பொறுமைக்கும் நீ பேராசை பிடிக்க மாட்டேன், உடனே இன்றைக்கி வாங்கி நாளைக்கு ஸ்டாக்கை விற்கணும்னு இல்லை, உனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன் டே ட்ரையல் இல்லை 1 வீக்கில் நான் போட்டோ எடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீ வந்து ஸ்லோ இன்வெஸ்டரு, லாங் டேர்ம் தான் பார்ப்ப, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு வந்து ஷார்ட் அடிக்கிறது வராது, உங்களுக்கு வந்துட்டு இந்த அதில் நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது, முன்னாடியே வாங்கி விற்கிறது, இல்லை இல்லாததை வாங்கி விற்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் இந்த பக்கம் வந்துருன்றாங்க. நம்ம தான் இதுதான் அதிகமாக நம்ம பழக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் இருக்கும். இப்போ ஒரு சாதாரண ஆளுக்கு அப்புறம் காட்டிலுக்கு போயிட்டு நான் சென்சஸ் அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் கூட வந்துடு, உனக்கு தான் பெருசாக இல்லை அப்படின்னு. இப்போ இப்படி இருக்கிறோம். இப்போ இதே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, இப்போ ஐயா லாட்ரியில் வந்து கொடிகட்டி பறக்கிறாங்க வியாபாரத்தில், சிம்ம சொப்பனத்தில் இருக்கிறாங்க இந்தியாவில். ஏன் அதையே பண்ணலாமே? இதையும் பண்ணுறீங்க, அரசியலும் பண்ணுறீங்க, அதிகாரத்தில் பங்கும் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து பிழைப்புக்கு பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்களாம் பிழைப்புக்கு பண்ணுறீங்களா இதை? இல்லை அதாவது ஒரு மாத சம்பளம் வாங்குறதுக்கோ இல்லை குடும்பத்தை நடத்துறதுக்கு பண்ணுறதுக்கும் அரசியல்வாதிகளை ஆட்டி படிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து இவர் இந்த படத்தில் காட்டியிருப்பார் பாருங்க, நம்ம சுப்பிரமணிய அரவிந்த் சுவாமி ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார், கலக்கியிருப்பார் அந்த படத்தில். அந்த மாதிரி அரசியலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி பெரிய ஆட்டம், பெரிய கணக்கு இருக்குது. அது விஜய் என்ன பண்ண போகிறான்னு விஜய் சொன்னார் லைட்டாக, அன்றைக்கி ஒரு நாள் சொன்னாரா, விஜய் என்ன சொன்னார், அப்படி யாருக்குன்னா அதெல்லாம் தப்பு பண்ணோன்னு இருந்தால் அதை மறந்துடுங்கன்னாரு. சரி சொல்லுவார், நம்ம வேலையை பார்ப்போம், முடிஞ்சு போச்சா இன்னும் தெரியும், ஒரு வருஷத்தில் தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் 6 monthஸில் வந்து 1 yearல we will know what kind of the government Vijay is able to run, whether it's a corruption free government-ஆ, கார்பரேட் ஃப்ரீ கவர்மெண்ட்டா, எந்த அளவுக்கு மக்களோட நலன் சார்ந்த அரசாங்கமானது தெரிஞ்சு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.